முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோயில் திருச்செந்தூர் மட்டும்தான். படையெடுத்து செல்லும் வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக சென்றபோது வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் தற்போதைய திருச்செந்தூர் கோயில். திருச்செந்தூர்ல வீரபாகு தேவர் காவல் தெய்வமா இருக்காரு. இதனால இந்த இடத்திற்கு வீரபாகு கஷேத்திரம் என்ற பெயரும் இருக்கு. வீரபாகுவிற்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. முருகனின் அவதார நோக்கமே அசுரனை அழிக்கிறது தான். திருச்செந்தூர்ல அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது. அதனால இத்தலம் தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டது. திருச்செந்தூர்ல முருகன் சேவல் கொடியுடனும் பார்வதி தேவி கொடுத்த வேலுடனும் சூரபத்மனை கொன்று வெற்றி கொடியுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறாரு. திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என்ற 2 மூலவரும், சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அளவாய் பெருமான் என்ற 4 உற்சவர்களும் இருக்காங்க. இக்கோயிலுக்கு செல்லும் வழியில தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்கு. அவரை வணங்கிய பிறகுதான் முருகனை வணங்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.